இயேசுவே 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 அன்பின் ஆண்டவரே என்னாருயிரே இயேசுவே உண்மையின் ஆண்டவரே என் உயிராயிருப்பவரே உமக்கே நன்றி உமக்கே நன்றி கேளுங்கள் கொடுப்பேனென்றே தட்டுங்கள் திறப்பேனென்றே கேட்டதை பெற்று கொண்டேன் தட்டினது திறந்து விட்டே உமக்கே நன்றி நன்றி இயேசுவே உமக்கே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நான் நினைப்பதையும் வேண்டுதையும் செய்து முடிப்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நான் வேண்டுவதை நினைப்பதையும் செய்து முடிப்பவர் இயேசுவே உமக்கு நன்றி தூய ஆவியே உமக்கு நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய உங்கள் அன்பை துதித்து போற்றி. ஹல்லேலூயா. மாபெரும் மன்னர்களை வெற்றி வீழ்த்தி அப்பா ஒரு மாபெரும் மன்னர்களின் உரிமை சொத்துக்களை இஸ்ராயல் மக்களுக்கு உரிமை சொத்தாக இருந்தவரே உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலிமைமிகு மன்றவர்களை கொன்றொழித்தவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்வோனின் தலைச்சன் பிள்ளைகளை கொன்றொழித்தவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்வோனின் தேர்களையும் குதிரைகளையும் கடலில் அமிழ்த்தியவரே ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே இயேசுவே இயேசுவே. உயிருள்ள தேவனே என் மீட்பர் உயிரோடு வாழ்கிறார், மீண்டும் மண் மீது வருவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தூதர்கள் உண்ணும் உணவினால் எங்களை போஷிக்கிறவரே ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி இயேசுவே. உயிருள்ள நாளெல்லாம் எங்களை பராமரிப்பவரே பாதுகாப்பவரே வேடர் விடுக்கின்ற கண்ணிகள் என்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்பி வைப்பவரே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதிக்கிறோம் பரிசுத்த தூயவர் படைகளின் ஆண்டவர் தூயவரை துதித்து போற்றி ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை துதித்து ஆராதித்து துதிகன மகிமை யாவற்றையும் ஆட்சியும் புகழும் 24 மூப்பர்களோடு 12 திருத்தூதர்களோடு மரியன்னையோடு அனைத்து விண்ணக தூதர்களோடு மண்ணகத்தோடு விண்ணகத்தோடு இயற்கைகளோடு கடல்கள் தென்றல்கள் முகில்கள் பள்ளத்தாக்குகள் லீலி மலர்கள் நீரூற்றுகள் வெண்பனிகள் மூடுபனிகள் சமவெளிகள் புல்வெளிகள் விளைநிலங்கள் விளைச்சல்கள் அனைத்தோடும் சேர்ந்து துதித்து போற்றி ஆராதித்து துதிகர மையின் இயேசு ஒருவருக்கே செலுத்திடும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறைவசனம் மத்தேயு 7:7 நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு 7:7 வசனத்தை நான் 2025ஆம் ஆண்டில் அந்த கடைசி வாரத்தில் எனக்கு ஒரு விண்ணப்பம் மனசில் ஒன்று எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும் அப்படின்னு நான் மனதில் நினச்சேன். ஆண்டவர்கிட்ட நினச்சேன், ஏசப்பா எனக்கு ஒரு செல்லு வாங்கினா என்னுடைய பணி வாழ்க்கைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். செல்லு ஒரு வருஷமாக நான் அந்த மெசேஜ் கொடுக்காத இருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எனக்கு நிறையா செய்திருக்கீங்க. உங்களுடைய இறை அனுபவங்கள் சாட்சிகள் நிறையா இருக்குது. எப்படி நான் இதை பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சொல்லணும் போல் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறேன். ஆனால் செல்ஃபோன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எனக்கு முடிந்தால் எனக்கு நீங்கள் விரும்பினா எனக்கு தாங்க ஏசப்பா. உங்கள் சித்தம் உங்களுக்கு விரும்பின எனக்கு செல்ஃபோன் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கொடுங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன்.
அந்த 25ஆம் ஆண்டு அந்த கடைசி 31ஆம் தேதி அந்த இரவு நன்றி வழிபாடு நேரத்தில் எனக்கு ஒரு சகோதரி புதிதாக அவங்க வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து பேசினாங்க. பரிந்துரை ஜெபத்துக்காக என்னிடம் ஜெபிக்க சொன்னாங்க. நானும் ஜெபிச்சு அனுப்பினேன். அப்புறம் இன்னொரு சகோதரி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, சிஸ்டருக்கு வந்து செல்ஃபோன் இல்லை, அவங்க கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, அதனால் அவங்க காண்டாக்ட் பண்ணதுக்கு செல் வாங்கினா தான் முடியும் அப்படின்னு. அதனால் அவங்க உடனே சரி நான் அவங்க சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு எனக்கு உடனே வந்து பணம் அனுப்புனாங்க. அதை பணம் அனுப்புனாங்க. அந்த பணத்தை வந்து எனக்கு செல்ஃபோனில் அனுப்பி நான் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க கொஞ்சம் எனக்கு பைசா கொஞ்சம் தர வேண்டியது இருக்குது, அப்போ சேர்த்து எனக்கு வாங்கி கொடுங்க, என்கிட்ட வேறு பைசா இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அப்போ அவங்க கொடுக்க வேண்டிய பணம் ஒரு 2-3 வருஷம் ஆகுது, அதையும் சேர்த்து இவங்க கொடுத்தையும் பைசாவும் சேர்த்து தேவைப்பட்டால் கேளுங்கன்னாங்க. அந்த சகோதரி மீன் தேவைக்கு சொன்னால் அவங்க போட்டு விட்டாங்க. அப்போ 18,000க்கு மேலே தான் ஆச்சு. அப்போ ஆண்டவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே ஆசீர்வதிக்கிறவர். உள்ளத்தின் உணர்வுகளையும் ஏக்கங்களையும் அமர்வதையும் எழுவதையும் அவர் ஆய்ந்து அறிந்திருக்கிறவர். நம் விண்ணக தந்தைக்கு என்ன தேவை என்பது நம் விண்ணக தந்தைக்கு தெரியும் அன்றோ? நம் தேவைகளுக்கு அவர் தெரியும். ஆனால் அறிஞ்சிருந்த ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவைகளை உணர்ந்து எனக்கு இந்த புது செல்ஃபோனு கொஞ்சம் காஸ்ட்லியான செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாருன்னா எவ்வளோ அன்பு பாருங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் உங்களுக்குன்னு சொன்னார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டது கிடச்சிச்சிங்களா? பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி கேட்டு பாருங்களேன். வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நான் அப்புறம் ஜெபிக்கிற போது வசனம் எனக்கு கிடச்சிது அன்னைக்கு. அந்த 31 அந்த நன்றி வழிபாட்டில் அந்த சகோதரியை கேட்பதற்கு முன்னாடியே நான் நன்றி வழிபாடு முடிச்சுட்டேன். பொது வழிபாட்டுக்கு சர்ச்சில் செய்யறதுக்கு முன்னாடியே நான் தனியாக ஜெபம் பண்ணேன். அப்புறம் தான் கோயிலுக்கு வந்த பிறகு பொது ஆராதனை நடந்தது. அப்போது எனக்கு அதை கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் வந்துச்சு. சரி, இதுதான் அடிக்கடி வருதே, அடிக்கடி அந்த வசனம் அந்த வாரங்களில் வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு நம்ம நல்லா பிடிச்சமான வசனம், தெரிஞ்ச வசனம், அதனால் சரி அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் பார்த்தா ஆண்டவர் பிரைஸ்லாம் ஹல்லேலூயா, இப்படி ஆண்டவர் எனக்கு வசனத்தினுடைய வல்லமைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது, வல்லமை இருக்குது. இது வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தையை கேட்டு வார்த்தை மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் காடு. அடுத்து பாருங்கள் எப்படி பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு எப்படி கிடைக்குதுன்னா, நான் கேட்ட பிறகு ஆண்டு எனக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்கள். திரும்ப எனக்கு கேட்டதுக்கு பதில் ரிப்ளை பண்ணார் பாருங்கள். செல்ஃபோன் கையில் வாங்கி கொடுத்தார். இது பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு. அவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீங்கள் பாடுற பாடலுக்கு வல்லமை உண்டு. உங்கள் இதயத்தில் நினைக்கிற நினைவுகளுக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் அதை கேட்கிறவராயிருக்கிறார். அதனால் மீண்டுமா அப்போ தியானத்துக்கு போயிருந்தேன் இந்த புது வருஷத்தில். அப்போது ஒரு 2 அருள் கொடைகளை நான் கேட்டு தான் தியானத்துக்கு போயிருந்தேன். அங்கே போனால் 2 அபிஷேக கொடைகள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஜெபிங்கன்னாங்க. அப்போ தீர்க்க தரிசன அபிஷேக வரத்தையும் பகுத்தறியும் வரத்தையும் ஜெபிச்சிருந்தோம். அதே போல் எனக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த வரங்கள் வந்து எப்படி எனக்கு புரிந்து கொள்ள முடியாத, அது நன்மையா தீமையா அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாத குழம்பிட்டு இருந்தேன். அங்கே போய் எனக்கு உறுதிப்படுத்தினார் ஆண்டவர். அந்த ப்ரேயரில் உறுதிப்படுத்தி 2 அபிஷேக கொடைகளும் கூட எனக்கு பகுத்தறி கூட தீர்க்க தரிசன அபிஷேக அந்த வரங்களும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் ஆவிக்குரிய 2 வரங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆக ஆண்டவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும் பார்த்தீங்களா? நீங்கள் நினச்சிட்டு அந்த தியானத்துக்கு போன போது அந்த தியானத்தில் அமைந்து ஜெபித்த போது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சேன். நான் தகுதி ஆண்டவரே, நான் செய்வேன் அந்த பணியை, எனக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு நினச்சேன். உனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதில் எனக்கு அந்த மேடையிலிருந்தே நான் போட்டிருந்த ஆரஞ்சு கலர் ஷால் போட்டிருந்தேன். ஆரஞ்சு கலர் ஷால் பற்றி 2 நாளாக எனக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க.
உறுதிப்படுத்தினார். இப்படி நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ முடியாத எதுவும் ஆண்டவர் கொடுப்பதற்கு தான் கடவுளாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க தான் கடவுளாக இருக்கிறார். அவர் ஆறுதல் படுத்த தான் நமக்கு கடவுள். நம்மளை தேற்ற திடப்படுத்த தான் கடவுள் நம்மளோடு இருக்கிறார், இம்மானுவேல். ஆகவே நீங்கள் கேளுங்க. ஆறுதலும் அன்பும் ஆசீர்வாதமும் கொடுக்கிறவர் அவர் தான். எச்சரிப்பவரும் தேற்றுகிறவரும் திடப்படுத்துகிறவரும் உறுதிப்படுத்துகிறவரும் அவர் தான். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம், ஆசீர்வதிப்போம். பிரைஸ் தி லார்ட். நன்றி.